மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு பெரிய விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சில ஆக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது குல்கதா என்னும் மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருடர்கள். ஆனால் இதே தேவனை மறுரூப மலையில் பார்க்கும் பொழுது வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் எலியாவும் மோசேவும் இருந்தாங்க. ஸோ அந்த அனுபவம், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அனுபவத்துக்குள்ளே நம்மளை நடத்துவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூஷிக்கப்பட்டார். கல்லர் மத்தியில் அவர் இருக்கும் பொழுது அநேகர் அந்த சைடாக நடந்து போகிறாங்க. அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவனுடைய குமாரனா இறங்கி வா, மற்றவர்களை ரட்சித்த ஒன்று நீயே ரட்சித்துக்கொள், அப்படியெல்லாம் அநேகர் அவரை தூஷித்தார்கள். ஸோ கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செவி கொடுக்கணுன்றதுக்காக தேவனாகிய கர்த்தர் அப்படியே நம்மளை மறுரூபமாக்குவதற்காக தேவன் இப்படிப்பட்ட அவமானங்களை அவர் சகித்தார். ஸோ தேவன் நமக்காக அவமானப்பட்டது நிமித்தமாவது நாம் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய மறுரூபத்தை நோக்கி ஓடுவோமாக. ஆமேன்.